அவர் இருக்கை அழகா பிடிச்சிட்டு வருவார். நம்மை தூக்கி எடுத்து தோளில் மேல் சுமக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஆனபடினால நான் சமீபத்தில் எங்கள் பேரன் இங்கே வந்தான், சின்ன சைமன் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு சர்ச்சுக்குள்ளே வந்தான்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? ஆய்வு வச்சிருந்தா நேரு வந்து வாங்காட்டு போடுவான். உதடு நல்லா செய்யும். என்ன சொல்லுவான்னா எனக்கு தெரியாது. தாத்தா நான் வீட்டுக்கு கொண்டு வந்தான், வரியெல்லாம் வீட்டுக்கு என்னை கொண்டு போய் விட்டுருந்தே. ராத்திரி 12 மணி 1 மணிக்கெல்லாம் வந்திருக்காங்க. எனக்கு ஜோம்பி விடுங்க சொல்லி நான் ஜோம்பினதுக்கு அப்புறம் தான் அங்கே போவேன். பாருங்க, அப்படி போகும் வழியில் இப்படி திரும்பும் போது என்ன தட்டிச்சின்னு தெரியல. நான் அவன் கையை பிடிச்சிருந்தேன். முதல்ல இங்கே இருக்கும்போது நான் பிடிச்சிக்கிறேன் தாத்தா அப்படின்னா. கொஞ்ச நேரம் தான் அவன் என் கையை பிடிச்சிருந்தான். அப்படி திரும்புறதுக்குள்ளே நான் அவன் கையை பிடிச்சிருந்ததுனால என்ன பண்ணேன், டக்குன்னு தட்டிக்கு கீழே விழ வேண்டிய இடத்துல டக்குன்னு குத்துக்கு. அல்லேலூயா. இதே மாதிரி தான் இயேசுவும் நம்முடைய கரம் வச்சு அவர் தூக்கி விடுவான். அப்படி சேதம் அடைய விடவே மாட்டான். எனக்கு அன்பான சூரிய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. இயேசுவோடு நாம் இருக்கணும், இயேசு நம்மோடு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? இந்த அனுபவம் எல்லாத்துக்குமே வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு இருக்க விரும்புகிறவங்க நீங்கள் பாக்கியவான்கள். நீ மளிகை கடை வச்சிருந்தாலும் சரி, பொருளத்தை மடிச்சு கொடுத்துக்கிட்டே கத்தரை துதிச்சு இயேசுவோடு பேசிக்கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா. உங்களை கைவிடவே மாட்டார். கரத்தை பிடிச்சது கரை சோலைக்கு மறைத்து கொண்டு போவார். ஆமென். இடையில விட்டுட்டு ஓடுற இடையில பிடிச்சிட்டு இரு இங்கே இரு, இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற கர்த்தர் நம்முடைய தேவன் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கடைசி நாட்கள்